எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வரிசை டீமுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா பல நாள் பல பேர் வந்து பல கனவுகளோட போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கனவுலாம் நிறைவேற ஒரு தருணம் இது. ரொம்ப அருமையான தருணம். ஸோ கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபா ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன கவிதைனா, கடைசியாக கடவுளிடம் 2 கனவுகள் எஞ்சின, இரண்டையும் யாரிடமாவது ஒப்பிடக்கும்படி 2 கனவுகளும் கெஞ்சின. சமபாதியாய் பங்கிட்ட சமதன்ம கடவுள் ஒன்றை தம்மிடமே வைத்து கொண்டார், மற்றொன்றை ஒரு குருடனிடம் ஒப்படைத்தார். ஒரு குருடன்ட்ட வந்து கடைசி கனவை ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு குருடனுக்கு வந்து ஒரு கனவு கிடச்சிச்சின்னா அவனால் வந்து அது மெல்லவும் முடியாது, விளங்கவும் முடியாது. ஸோ அது ஒரு பெரிய வழி. அது ஒரு கனவு வந்து நம்மளால் அடைய முடியுமா, இல்லாட்டி விட்டுட்டு போயிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய வாய்ப்புக்காக வந்து இயங்கிக்கிட்டு அவங்க கனவுகளை வந்து விட்டுட்டு போகலாமா இல்லாமாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக முயற்சி படைக்கம் வந்து கார்த்திக் தாஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்து அவரோட கனவை மட்டும் நிறைவேற்றாங்க, மற்றவங்க நிறைய பேரோட கனவை வந்து சேர்த்து நிறைவேற்றுன்னு ஆசைப்பட்ட அந்த பெருந்தன்மையான மனசுக்காகவே இந்த படம் நல்லா வெற்றி அடையணும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாட்டு இருக்குது. 4 பாட்டு வந்து நார்மல் சாங்ஸ், வந்து 2 லவ் சாங், ஒரு பார்ட்டி சாங், அப்புறம் ஒரு குத்து சாங், அதுக்கப்புறம் தீம் சாங். ஸோ 5 பாட்டு நல்லா வந்திருக்கு. 2 சாங் நீங்கள் பார்த்தீங்க. போன வாரம் நாங்கள் வந்து அசால்ட்டா சாங் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு யூடியூப்பில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா சாங்கையும் நீங்கள் வந்து வரவேற்கணும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸு. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கார்த்திக் தாஸ் வந்து எங்களுக்கு எந்த ப்ரெஷருமே தரல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம்ங்கிறதுனால அவர் வந்து எங்களை வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ட்ரீட் பண்ணாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. மியூசிக் டைரக்டர் நந்தா அப்புறம் எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி அது பிடிச்சிருந்துச்சின்னா அவர் ஓகே சொல்லுவார், இல்லாட்டி வேறு எதாவது பெட்டராக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்குவார். ஸோ ரொம்ப எதுவும் ப்ரெஷர் தராமல் எங்களை ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண விட்டார். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம் மொத்தத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நந்தாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவருக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு டீம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் லிரிசிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்காமல் சப்போர்ட் பண்ணி வழி நடத்தினார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இது என்னோடய டெபியூ ஃபிலிம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிஜமாக பேச வராது. ஸோ கார்த்திக் தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ஸோ நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. கார்த்திக் வந்து நானும் அவரும் ஒன்றாவே ஆக்டிங் கோர்ஸ் பண்ணோம். என்னை முதல்ல போர்ட்ஃபோலியோ எடுத்ததும் அவர் தான், என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததும் அவர் தான், என்னை வச்சு படம் எடுத்ததும் அவர் தான். ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டாரு. இதுக்கு மேலே எப்படி போகும்னு தெரியல. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். I'm actually overwhelmed. I don't know what to talk, but I really want to thank 3 people here that they are very important for me to stand here. I first want to thank Balaji, because of whom I've got a path and I could start this journey, and thank you so much Balaji for recognizing me. And second and main is Karthi. Thank you so much Karthi, who really trusted me that I could play Subhiksha very well. We had couple of conversations before we started off with my role, but every time I had conversation with Karthi, my he boosts me up and my confidence level keep on increasing. So thank you so much for trusting me Karthi. And third, I really want to thank Avis to be such a wonderful co-star. So whatever role I have played, it was all with Avis. And எல்லாமே நியூ தான் இந்த டீமுக்கு. ஸோ பட் ஸ்டில் I never felt that I was new. He did encourage me, he did correct me, and I've got a wonderful friend from this film, and I really want to thank you Avis. And the whole team has worked very hard. You all can see each and everyone's importance and that struggle that everybody and the hard work that team have done. So this team is Varasi is all about not 1 or 2. It's all about each and individual technician whose name is not written or whose name is written. Each and individual technician is all together called Varasi. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோவிட் சிச்சுவேஷனில் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஸ்டில் சேஃப்டி முக்கியம், எல்லாம் சேஃபாக திரும்பி போகணுங்கிறதும் என்னோட பெரிய விஷயம் இருக்கும். ஸோ வரிசை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ரொம்ப நாள் கனவு லட்சியமாக இருந்துச்சு இந்த டீமுக்கு. ஸோ இந்த டீமில் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி ஸோ ஒர்க்கை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கடைசியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் நான் வந்துட்டு ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டிசைன்ஸ், இந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு செகண்டரி. ஸோ ஸ்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்துட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக தான். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்கில் பக்காவாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறனால தான் கொண்டு வந்து பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு போட்டு எவ்ரி ஒன் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். இதில் 4 ஸ்டோரியில் ஒரு பார்ட் வந்துட்டு என் கூட வந்துட்டு ஜெயஸ்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட், சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த சாங் அந்த இதில் வந்துட்டு அந்த ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கார்த்திக் தாஸ் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட், ரொம்ப நாளாக கூடவே ட்ராவல் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்றுருக்கோம். மீடியாவான உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எல்லா படத்துக்குமே நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு இப்போவும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனல் மீடியா எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களோட சேனல் மீடியா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து அடுத்தடுத்து படிக்கட்டுகளை வந்துட்டு ஏறுறதுக்கு வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். Good evening to everyone. My name is Tuhina. I'm Tushara's sister. This team of Varsi, I think, is very special to two people who have been the biggest support to my sister, Karthik and Balaji, whom without, I think this would not have been possible. I would say this is hard work, blood, sweat and tears of so many years, and I'm so glad it has finally come to this stage of launching. And their association goes back to their alchemy days. This is not their first project together. They have done a short film as well. So I'm very happy that this has come through, and I'm so glad, wishing the team at Varisi many more successful projects. And her association with this movie and her experience has been nothing short of comfortable. She didn't hesitate at all. They were very supportive, and they trained her as well for her role. And I'm very glad that she had the opportunity to do this, and I thank Karthik and Balaji again. And I wish the team, all the technicians, and beautiful, like I watched it, it didn't look like a debut this thing at all. So all the best, and kudos to you guys. Thank you. வணக்கம். ஸோ இந்த ஆஃபீஸ் சொன்ன மாதிரி இந்த கோவிட் டைமில் எங்கள் ரிக்வெஸ்ட்டை இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மை நேம் இஸ் கிருஷ்ணகுமார். இதில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் வரிசையில். ஸோ இந்த பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க, அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இது எக்ஸாசரேஷன் கிடையாது. இந்த படம் வந்து டோட்டலாக இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன் மேன் கார்த்திக் தாஸ் அப்படிங்கிறவரோட டெடிகேஷன், கமிட்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் மோர் தேன் தேட் பேஷன்ஸ். ஸோ இருக்க கார்த்திக் தாஸ்க்கு இருக்கக்கூடிய பேஷன்ஸ் வந்து இட்ஸ் அமேசிங். அந்தளவுக்குலாம் பேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கார்த்திக் தாஸ் வந்து எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். விழி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து பண்ணேன் நான். ஆனால் இவ்வளோ நாள் வந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு எதிர்பார்க்கல. ஸோ வி ஃபார்ம்லி கால் இம் கேடி, கார்த்திக் தாஸை கேடின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ இஸ் அ நைஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் நாலேஜ், ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அது எப்படி பண்ணி முடிக்கணும், நோ லுக்கிங் பேக், எப்படி வந்து ஹவு டு யூனோ மேனேஜ் த டீம்,
ஹவு டு மேனேஜ் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து கார்த்திக் தாஸ் கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்னை நம்பி வந்து இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு கார்த்திக் தாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் தாஸ், அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் தி co-stars and technicians of the movie. அண்ட் இதுக்கப்புறம் வந்து படம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது வந்து ப்ரெஸ் பீப்புள் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். அதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Hello Chennai. It feels always great to be here in Chennai, and thank you so much all of you to come here in this tough time of COVID. Let me take 1 minute to share my experience of Chennai. Well, this is my first experience. I have never been here before apart from the shoot time. Here in Chennai, what I love most is the people of Chennai, because a place is just not a geographical dimension. It's all about the people. What is lovely, amazing people of Chennai, and I feel so great about being here. Everybody is so grounded, so humble. Whenever I go anywhere, let it be a small shop to a mall, if I am giving somebody a smile, you know, they will smile me back so nicely, and I don't see it anywhere. I have roamed entire India, but I have never seen this gesture anywhere. So again, Chennai, I love you. Coming to this movie, I will say thank you so much, Karthik. முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியும். இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஆக்சுவலி எனக்கு சரியாக பேச வராது, இருந்தாலும் திணறி தான் பேசுவேன். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி கார்த்திக் தாஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்க தான் முக்கியமானவங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்தா எல்லாருமே ஹோல் டீமே முக்கியமான ஒரு டீமான விஷயந்தான். எல்லாருமே வந்து அவங்களோட இன்புட்டு அவுட்புட் எல்லாமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஒரு முக்கியமானவங்க தான். இந்த டீம்னால் தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. மெயினாக சொன்னோன்னா கார்த்திக் தாஸோட பாசிட்டிவ் எனர்ஜி. எல்லாருமே சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். ஒரு நாள் ஃபோன் பண்ணுவோம், என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லைங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு. இவ்வளோ தூரம் வரும் நான் எதிர்பார்க்கல. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்லணுன்னா, இப்போது இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணுன்னா மொத்தம் 5 பாட்டு. அதில் எல்லா பாட்டுமே நான் எதிர்பார்க்கல ரமணா இவ்வளோ நல்லா எழுதுவார்னு. எல்லாமே டெபியூ தான், இருந்தாலும் அவர் எழுத லிரிக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் நிறைய கரெக்ஷன்ஸு, நிறைய ஒர்க்கெல்லாம் போய் நிறைய சண்டெல்லாம் ஆச்சு. ஆனாலும் எனக்கு அவுட்புட் நல்லா பெர்ஃபெக்டாக வந்தோடனே அது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, நல்ல ஹிட்டாகவும் இனி அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ தோல்விகள், அதெல்லாம் மீறி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையான விஷயமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் கார்த்திக் தாஸ் வந்து எனக்கு 7 வருஷமாக தெரியும். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் லெவல்லேருந்து நாங்கள் ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு படம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம்னா அது எல்லாரோடைய முயற்சி தான். அதோட கடவுளோட அனுகிரகம், அது சும்மா சொல்லக்கூடாது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், இனி நம்ம இது அடுத்த ஸ்டெப்பு நல்லா போவோன்ற நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சாங்ஸை வந்து ஜீ மியூசிக் அவங்க வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமானனா பெருமையான விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாங்ஸ் அவுட்புட் வரும்போது என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் கார்த்திக் ஃபோன் பண்ணுறார் கோவிட் டைமில், இந்த மாதிரி ஜீ மியூசிக் வாங்கிட்டாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். எல்லார்கிட்டையும் சொல்லி வரி பெருமைப்பட்டுக்கிட்டேன். இதில் முக்கியமாக இன்னும் தேங்க்ஸ் சொல்ல போனோம்னா, இந்த சாங்ஸோட அவுட்புட்டு கொடுத்தது, அந்த மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தது டாமினிக், அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் மாஸ்டர் பண்ணது லக்ஷ்மணன். இவங்க இல்லைன்னா இந்த சாங்ஸ் இவ்வளோ தூரம் அவுட் வந்திருக்காது. அதாவது மிக்சிங் அந்த குவாலிட்டி சொல்கிறேன். அப்புறம் எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் தாஸ்க்கும் இந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். மீட் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் என்னால் முடியல. ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, ஃபினான்ஷியல் க்ரன்ச்சு, சப்போர்ட் கிடையாது. சர்வசாதாரணமாக வந்து ஷெரீஃப் மாஸ்டருக்கு வந்து ஒரு 2 வாட்டி கால் பண்ணிவிட்டு போயிட்டேன். போனோடனே நான் நடந்து போகிறதே வந்து என்ன நடந்து வரேன் அப்படின்ற ஒரு ஃபீல்.
சொன்ன நம்ப மாட்டீங்க, சாங்ஸ் போட்டு காட்டினேன். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. த மொமெண்ட் ஷெரீஃப் கேம் இன் டு பிக்சர், படத்துக்கு ஷெரீஃப் வந்த உடனே படம் வந்து வேறு லெவல் போயிடுச்சு. ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, இது எப்படி பண்ணுவோம், அது அப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். ஸோ ஐ ஹாவ் மை கம்ப்ளீட் கிராட்டிடியூட் டு ஷெரீஃப். அவரால் அந்த கோவிட் சுச்சுவேஷனில் வர முடியல. ரெண்டாவது வந்து ஆர்டிஸ்ட் சைடில் வந்து அனுபமா குமார் தான் அதில் வந்து சுஜாதா அம்மான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, மேஜர் கேரக்டர். எங்கள் டீமை தாண்டி இந்த கதையை கொண்டு போய் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் சொன்னேன். கேட்டாங்க, எனக்கு அவங்க பிடிச்சிருந்தது. ஐ மீன் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கதையை கேட்டு அடிச்சு, கார்த்திக் பண்ணலாம் அப்படின்னா நோ ஹெசிடேஷன். உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க இன்ஸ்டண்ட்டாக ஒத்துக்கிட்டு நல்லா இருக்குது பண்ணுறேன்னு சொன்னதே எங்களுக்கு எனர்ஜி அப்படியே பக்குன்னு பூஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி ப்ரைம் கேரக்டர் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு ஷாட் இருக்குது, அவங்க அழகிற ஷாட்டு, சிங்கிள் ஷாட். அவங்க எல்லாம் கேட்டுட்டு சரி கார்த்திக் போகலாம் அப்படின்னா சிங்கிள் ஷாட். ஸோ அனுபமா மேம் அவங்களுக்கும் அவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஸோ கோவிட் சுச்சுவேஷனால அவங்க அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் டெசிஷன். அண்ட் மேம் ஐம் டெல்லிங் யூ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நரேன் மாஸ்டர், அவர் ஆக்சுவலாக இன்றைக்கி வர மாதிரி இருந்தது. அவர் ஷூட்டில் இருக்கார், சொன்னார் கார்த்திக் வந்துடுவேன் கார்த்திக் அப்படின்னாரு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தேன் வந்துடுவேன் அப்படின்னாரு. மனுஷன் செம்ம பாசிட்டிவிட்டி. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா பண்ணிடலாம் கார்த்திக் அப்படின்வார். ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். இதுக்கப்புறம் நான் என்னோட சைடில் வந்து ஒரு சின்ன இது மட்டும் நான் பேசணும் இல்லையா, என்னோட டேர்ன் வருது. ஸோ இதில் எல்லாரோட உழைப்பும் இருக்குது. எங்களால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு அழகான ஊர், அந்த ஊரில் ஒரு சின்ன பையன், அந்த ஊரை தாண்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தீவு இருக்குது, நடுவில் ஃபுல்லாக தண்ணி. இவன் அந்த தீவுக்கு நீங்கள் போகணுன்னா ஒரு கப்பலில் போகணும், கப்பல் தான் ட்ராவல் பண்ணணும். இவன் போய் அங்கே உட்காந்துட்டு அந்த தீவை பார்த்துக்கிட்டே இருக்கான். வருவாங்க, டேய் பா இதெல்லாம் நாளைக்கு போ அப்படி. இவனுக்கு அந்த தீவு மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு, நம்ம ஏன் போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு நாட்கள் நகருது, வருஷங்கள் நகருது. இவன் பார்க்குறான், சரி ஓகே நம்மளால் அந்த கப்பலுக்குள்ளே போக முடியாது, நம்மளுக்கு யாரையும் தெரியாது, நம்மக்கிட்ட அவ்வளோ பணமும் கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம், சரி நீச்சல் வச்சு போயிடலாமா, சரி நீச்சல் அடிச்சு அவ்வளோ தூரம் போக முடியாதா, சரி போக முடியாது, அப்போ என்ன பண்ணலாம், சிறுக சேர்த்து வச்சு ஒரு மோட்டர் போட்டு வாங்குறான். ஒரு மோட்டர் போட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இப்படி திரும்பி பார்த்தா இவனை மாதிரியே ஒரு கூட்டம் அப்படியே நிற்கிதுங்க. ஏன்னா எனத்தோட சேர்ந்துடும் இல்லையா, வாங்க ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் இந்த கும்பலும் பேசல அந்த கும்பலும் பேசல, வாங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த போட்டில். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இட்ஸ் அ லாங் ட்ராவல், கொஞ்சம் தூரம் போகணும். அவங்களுக்கு வழி செலவுக்கு வச்சுருந்ததெல்லாம் காணாமல் போயிடுது. என்னன்னு பார்த்தா அதில் உள்ள ஒருத்தனே வந்து எடுத்துடுறான். அவனை கேட்டால் இல்லை எனக்கு கஷ்டம், இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், மீதி ட்ராவல் பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எங்ககிட்ட வந்து எடுக்கிறியே அப்படின்றது அவன் மேலே கோவப்படுறதா, இல்லை எங்ககிட்ட போய் எடுத்துகிட்டே வருத்தப்படுறதா. சரி இலக்கு நமக்கு தெரியுது, அந்த இலக்குக்கு போகணும், இதை விடு அப்படின்னு அவங்க திரும்பும்போது அந்த தீவோட மதில் சுவர் தெரியுது. இவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம், அதிசயம். சரி அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த ஆனந்தம் அதிசயம் ரொம்ப நாள் நிலைக்கலை. என்ன மேட்டர்னா இவங்க கிட்ட போக அந்த மதில் சுவர் வந்து பெருசாக இருக்குது. ஏன்னா அந்த மதில் சுவர் போகும்போது போட்டில் ஷிப்பில் தான் போக முடியும், இவங்க போகிறது சாதாரண மோட்டர் போட். என்ன பண்ணலாம், கிட்ட போய் நிற்கிறாங்க. இந்த உரி அடிப்பாங்க இல்லையா, உரி அடிக்கும்போது அந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் நின்று அந்த மதில் சுவரை இங்கே இருக்குன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னா கப்புன்னு பிடிச்சி அந்த மதில் சுவர் மாதிரி ஏறி அந்த பையன் பிடிச்சிட்டான். இந்த பையன் பிடிச்ச உடனே கீழே இருக்க மீதி பேர்லாம் ஒருத்தர் மாற்றி பிடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே போய் ஆகணும். விட்டா தண்ணி மேலே போனால் இவ்வளோ பெரிய தாங்கிட்டு மேலே போகணும், யாராவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அந்த பையனோட கடைசி மூச்சு அப்படியே உள் வாங்கி அந்த கையை மட்டும் நீட்டுறான். அந்த கை இந்த கை ஒரு கை கொடுத்து பாருங்க. ஒரு கை கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக நாங்கள் மேலே வந்தோம்னா தரமான படங்களாக கொடுப்போம் அப்படின்னு
தரமான படங்களாக எங்களால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையும் ஆற்றல் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம், ஆற்றலை வளர்த்துக்கிட்டோம். அதான் நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே வந்து மல்டிபிள் டேலண்டட் ஃபெலோஸ். ஏன்னா ஒருத்தருக்கு 2-3 வேலைகளை நாங்கள் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு கை கொடுத்து பாருங்கள். அந்த கை கொடுக்கறது யாரால் முடியும்னா மீடியாவால் மட்டும்தான் முடியும். ஸோ நான் நம்புகிறேன் நல்ல உழைப்புக்கு என்றைக்குமே ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வெறும் ஆடியோ லான்ச்சை போட்டு ஒரு ட்ரெய்லரை போட்டு 2 சாங்கை காமிச்சு உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ப்ரெஸ் ஷோ நடக்கும். கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் கூப்பிடுவோம். படத்தை பாருங்கள். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்து நான்-லீனியர் ஸ்கிரிப்ட் 4 ஸ்டோரி இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒன்று ஒன்றா பண்ணி அந்த வில்லன் கேரக்டர் வந்து மாட்ட வைப்பாங்க. ஸோ வரிசி அப்படின்றதுக்கு தூண்டில்னு அர்த்தம். ஸோ அந்த தூண்டில்னு வைக்கிறதுக்கு பதிலாக வரிசைன்னு வைக்கும்போது இது ஒரு புது வார்த்தைன்னு சொல்ல மாட்டேன், பழைய வார்த்தை. இன்றைக்குமே வந்து நாங்கள் சும்மா எல்லாருக்கும் கேட்டு பார்க்கும்போது மீனவர்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை தெரியும். நீங்கள் போனீங்கன்னா அவங்க சகஜமாக யூஸ் பண்ணுற வார்த்தை வரிசை போடு அப்படின்வாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு தலைப்பே வந்து ஒரு படத்துக்கான ஈர்ப்பை நிர்ணயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நான் அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். இனிமேல் வர படத்துக்கும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ சார் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அகெயின் மீடியா மிக்க நன்றி. உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி அரங்கமே நிரம்புகிற அளவுக்கு வந்து எல்லாருமே ஒரு புது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து முதல் நன்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு புது டீம் பண்ணுறாங்கன்றதுனால இந்த படத்துக்கு வந்து சுரேஷ் சந்திரா மாதிரி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை கரை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் என்னுடைய இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடக நண்பர்கள். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் தேங்க் பண்ணலாம். ஏன்னா இப்படி ஒரு படம், ஒரு புது டீம், எல்லாருமே யங் ஃபெலோஸ். இது முயற்சி படைப்பகம்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் நேம். ஆனால் அந்த முயற்சி வந்து அவங்க வந்து 5-6 வருஷமாக வந்து அந்த முயற்சிகள் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்திருக்காங்கன்றதை நான் கண்கூட பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற உங்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் வந்து முதல்ல லிரிக்ஸ்லேருந்து வர லிரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உமாரமணன் அவர்கள் வந்து நம்ம இங்கே பார்த்த ஒரு 2 பாட்டுமே பார்த்திங்கன்னா 2மே வித்தியாசமான ஒரு ஜேர்னர் பாடலாக இருந்தது. ஸோ அவர் ஒரு 2 பாட்டே போதும் நமக்கு. முதல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து பாட்டுன்னு ஒரு பாட்டு, 2வது பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெலோடியான ஒரு பாட்டு. 2மே வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் தான் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு தேவை. எப்போவுமே வந்து ஒரு படத்தில் தன்னோட படைப்பை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தேவை. ஏன்னா நான் இதை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை வந்து பார்த்துருக்கேன். இதே மேடையில் வந்து ஒரு 30 படங்களுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண படங்கள் ஆடியோ லான்ச் நான் வந்திருக்கேன். முதல் படத்துலேருந்து அங்கே உட்காந்துருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் முறையாக என்னுடைய நண்பர்களுக்காக வந்து இந்த மேடையை வந்து நான் பகிர்ந்து அவங்கள வாழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கிடச்சிருக்குன்ற போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போது தான் எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் அவனுடைய அந்த டேலண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அவருக்குடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவருடைய இசை பார்க்கும்போதே தெரியுது. ட்ரெய்லர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பக்கா ஒரு த்ரில்லர் காதல் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது, பார்க்க முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் அந்த இசை கலவையை வந்து அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு நான் என்னுடைய ஒரு விழா நாயகனாக இருக்கக்கூடிய அவர் வந்து இனிமேல் விழாத நாயகனாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். மேடையில் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது எல்லோருமே புத்தம் புதியவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் பார்க்கும் பொழுது அவர்கள் கைதேர்ந்த வித்தகர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. இந்த படத்தில், இந்த கதையில் ஜெயஸ்ரீயாக நடித்திருப்பவரை பார்க்கும் பொழுது அந்த காலத்து அருணா ஞாபகம் வந்தது. அவருடைய கண்களில் காதல் இருக்கிறது. இதை பாரதி ராஜா பார்த்திருந்தால் இவரை அப்படியே கொத்தி கொண்டு போயிருப்பார். பாரதி ராஜா இப்போ ஓய்வில் இருக்கிறார், இவர் புதிதாக வந்திருக்கிறார், மற்ற இயக்குநர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இயக்குனர் அவர் பட்ட கஷ்டங்களையும்
மற்றதுலேயும் இந்த ஒரு கதை சொல்லி இது பண்ணேன். அதாவது எல்லாருக்கும் அதிகாலை தான் விடியும், எல்லாருக்குமே அது பொதுவானது தான். ஆனால் இந்த புதுமண மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விடிகிற காலை இருக்குது பாருங்கள், காலை நேரம். அந்த முதல் இரவு முடிந்து விடிகிற காலை நேரம் இருக்குது பாருங்கள், புத்தம் புது காலை. அது மாதிரியான உணர்வோடு தான் இங்கே இருக்கிற அனைவருமே இருக்கிறார்கள். படம் வெளிவந்த பிறகு இவர்கள் எல்லாருக்குமே பொன்மாலை பொழுதாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன்.